மாவட்டம் திட்டக்குடி அருகே பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்ற மாணவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பொடையூர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் லோகநாதன் மற்றும் தமிழ் வளவன் ஆகிய மாணவர்கள் பள்ளி முடிந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக நடந்து சென்றபோது திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த கார் ஒன்று அவர்கள் மீது பலமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் லோகநாதன் என்ற மாணவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் காலில் பலத்த காயமடைந்த தமிழ் வளவன் என்ற மாணவன் முதலுதவிக்கு பின் மேல் சிகிச்சைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து ராமநத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் வேலூர் பேரூராட்சி சுகாதார ஆய்வாளர் மீது ஜாதி பாகுபாடு, நிதி முறைகேடு மற்றும் லஞ்ச புகார்கள் எழுந்ததை அடுத்து அவர் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் வேலூர் பேரூராட்சியில் சுகாதார ஆய்வாளராக பணியாற்றி வரும் செல்வகுமார் என்பவர் தூய்மை பணியாளர்களை ஜாதி பாகுபாடு காட்டி அவமதிப்பதாகவும், பழுதடைந்த வாகனங்களுக்கு போலி ரசீதுகள் தயாரித்து அரசு நிதியை முறைகேடு செய்ய முயன்றதாகவும், பிறப்புச் சான்றிதழ் போன்ற சேவைகளுக்கு லஞ்சம் வாங்குவதோடு குப்பை கிடங்கை முறையாக பராமரிக்காமல் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்துவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதனால் பேரூராட்சி நிர்வாகத்தின் சீர்கேடுகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது பணி நீக்கம் உள்ளிட்ட கடுமையான துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் அருகே ஓட்டுநர் தூக்கு கழகத்தில் காரை எதிர் திசையில் இயக்கியதால் ஈச்சர் லாரி மீது மோதி இருவர் உயிரிழந்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள கீழம்பி பகுதியில் ஒசூரை சேர்ந்த செல்வ கணபதி, கலைச்செல்வி உள்ளிட்ட 5 பேர் காரில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் மனோகரன் தூக்கு கழகத்தில் எதிர்பாராத விதமாக சாலையின் தடுப்பை கடந்து எதிர் திசையில் காரை இயக்கியதால் எதிரே அதிவேகமாக வந்த ஈச்சர் லாரி கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த கொடூர விபத்தில் கலைச்செல்வி மற்றும் செல்வ கணபதி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த பாலசிட்டி சத்திரம் காவல்துறையினர் காயமடைந்த மூவரையும் மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். உத்தமபாளையம் அருகே மலையடிவார தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1800 வெளிமாநில மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் 2 கைது செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டி மலையடிவார பகுதியில் வெளிமாநில மதுபாட்டில்கள் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உத்தமபாளையம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது தோட்டம் ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1350 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 1800 வெளிமாநில மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக தோட்ட உரிமையாளர்களான சிவக்குமார் மற்றும் அவரது மகன் நிஷாந்த் ஆகிய 2 கைது செய்து வழக்கு பதிவுடன் மேலதிக விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேகதாது அணை தொடர்பாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பெங்களூரில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தமிழக முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்வார் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் புதிய அரசு கட்டிடங்களை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வினோத், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பெங்களூரில் நடைபெறும் முக்கிய பேச்சுவார்த்தையில் தமிழக முதலமைச்சர் விஜய் நேரில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத் தருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தின் உரிமைகளை எந்த சூழ்நிலையிலும் அரசு விட்டுக் கொடுக்காது என உறுதியளித்தார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. நாங்கள் தான் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்கள் தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டுருவோம். ஸோ அது சம்மந்தமாக கட்ட விடாமல் இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார். அதுதான் அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு மழை பெய்யல, அதனால் நாங்கள் தண்ணி திறக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளோட உரிமைக்காக தமிழக முதல்வர் அதை கேட்டு பெறுவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.